ஹாய், வெல்கம் டு மை சேனல் சர்மி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய வெயிட் லாஸில் நான் 21 கேஜஸ் வெயிட் லாஸ் பண்ணும்போது அதிகபட்சமாக எடுத்துக்கிட்ட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸு. ஓட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஓட்ஸில் என்ன ரெசிபி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதை எப்படி தான்ப்பா சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் யோசிக்கிறீங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதோட ஸ்டிக்கினஸ், அதாவது அது ரொம்ப கொழுன்னு இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸ் தான். நான் காலியாகும் போதெல்லாமே ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி வச்சுக்குவேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதை நான் எப்படிலாம் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ் ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இன்னுமே. என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸ் எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணலாம் ஓட்ஸால் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஓட்ஸில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நான் பர்சனலாக என்னோடய வெயிட் லாஸ் அப்போ ஓட்ஸை என்னெல்லாம் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ண எல்லா விஷயங்களுமே நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபி என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓட்ஸில் ஃபஸ்ட்டு ரெசிபியாக பேன் கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழைப்பழம் இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காய் தான் சேர்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. வாழைப்பழம் இருந்தால் 2 வாழைப்பழம் சின்னதாக சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் பூசணிக்காவோட ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்கூப் வரைக்கும் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்னஸுக்காக 2 டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு சால்ட்டு மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேட்ஸு, 1 ஸ்பூன் ஹனியும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. பனானாவில் செய்யும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பனானாலேயே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு பொறுமையாக எடுத்ததுக்கப்புறம் அதில் ஹனி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மஞ்சள் பூசணிக்காய் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது ரெசிபியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் ஒரு 3லேருந்து 4 ஸ்கூப் வரைக்கும் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திக்காக இருக்கணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா மன்னா ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அமேசானில், ஃப்ளிப்கார்ட் இது 2லேயுமே நமக்கு காம்போல ஓட்ஸ் கிடைக்கிது. 1 கேஜி வாங்கணும் அப்படின்னா 1/2 கேஜி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். நான் மன்னா ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் நீங்கள் தயிர் சேர்த்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் சேர்த்து கூட குடிக்கலாம். எனக்கு தயிர் சேர்த்து குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் உப்பு அதோட தயிர் இது 2மே சேர்த்து நான் சாப்பிட்றேன். இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்க்குறீங்க அப்படின்னா கூட தாராளமாக ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்த்து சாப்பிட்லாம். தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு வாழைப்பழம், ஆப்பிள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்ணுன்னா கூட தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸ் என்கிட்ட இருக்கிறது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்து இதை அப்படியே சாப்பிட போகிறேன். அடுத்து ஓட்ஸை வச்சு ஓட்ஸ் ஓவர் நைட் ஓட்ஸ் தான் பண்ண போகிறேன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்னு கூட சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு கிளாஸில் ஒரு 3 ஸ்கூப் வரைக்கும் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். இதோட பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் எது இருந்தாலும் உங்கள்கிட்ட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சியா சீட்ஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸுமே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்சு லோ ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. என்கிட்ட லோ ஃபேட் மில்க் இல்லை, பட் நான் தண்ணி அதிகமாக ஊற்றி நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த மில்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதோட பார்த்திங்க அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நம்ம பாயாசத்தில் போடுவோம் இல்லையா, அந்த கிரேப்ஸ் தான் சேர்த்துக்க போகிறேன். இது அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது இடையில வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பீனட் பட்டர் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் பீனட் பட்டருக்கு பதிலாக பீனட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் 2 டேட்ஸ் போட்டு நல்லா மிக்சியில் குறப்பாக அடைச்சி எடுத்துக்கிறேன். இது அப்படியே பீனட் பட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பீனட் பட்டர் பிடிக்காத பட்சத்தில் நீங்கள் அப்படியே நட்ஸை கூட மேலே போட்டுக்கலாம். பாதாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் அதை சேர்க்கலை. ஸ்வீட்னஸுக்காக 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைங்க, வெளியே வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஊற விட்டிங்கனாலே போதுமானது. நான் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ஆம்லேட் தான் போட போகிறோம். ஓட்ஸ் ஆம்லேட்டுக்கு உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸோட ஆனியன், தக்காளி சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். என்கிட்ட முட்டைகோஸ் மட்டும் தான் இருந்ததுனால அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு எக்கு போட்டுட்டு கொஞ்சமாக ஓட்ஸை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 2 எக்கு வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு ஆளுக்கு போதுமானது 1 எக்குன்றதுனால நான் 1 எக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க, ஆம்லேட்டுக்கு பீட் பண்ணுற மாதிரி. இப்போ தவால எண்ணெய் ஊற்றிட்டு ஓட்ஸ் ஆம்லேட் மாதிரி போட்டிங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓட்ஸில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இது வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து என்னோடய டயட்டில் அதிகமாக ஓட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ் வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைனா டின்னருக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆம்லேட்னு கூட சொல்லுவேன். நான் ஆம்லேட் போடும்போதெல்லாம் ஓட்ஸ் பவுடர் சேர்த்து தான் போடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சட்னி அந்த மாதிரி ஏதாவது தொட்டு கூட சாப்பிடலாம். நான் வந்து அப்படியே எம்டியாக தான் சாப்பிட போகிறேன். ஃபுல்லாக ஒரு 4 பீஸ் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட போகிறேன். நீங்கள் எப்போதுமே வந்து ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக வரும். அப்படின்றதுனால தான் அடுத்து நான் பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஸ்மூத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குட்டி பனானாவாக 2 பனானா வரைக்கும் எடுத்துக்கலாம். பெருசாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பனானா 1 எடுத்திருக்கேன். இதோட ஒரு 2 ஸ்கூப் வரைக்கும் ஓட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு பீனட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு பீனட் சேர்த்துட்டு 2 டேட்ஸ் வரைக்கும் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் எடுத்துக்கோங்க. லோ ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட இல்லைன்னா தண்ணி வந்து நிறையா சேர்த்து காய்ச்சி வச்சுக்கோங்க மில்கை. இதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக சியா சீட்ஸ் இல்லைன்னா ஃப்ளாக் சீட்ஸு மேபி உங்ககிட்ட பாதாம் இருந்தது அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைன்றதுனால அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்வீட்னஸுக்காக ஹனி வந்து நீங்கள் தாராளமாக 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வரைக்கும் ஹனி வந்து சேர்த்துருக்கேன். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கண்டிப்பாக ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இன்னும் வேறு ஏதாவது நான் உங்களுக்கு வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.